மீன ராசிக்கு மார்ச் 2026 எப்படி இருக்கும் பாருங்கள். மீன ராசியில் சனி பகவான் 12ஆம் பாவத்தில் 5 கிரகங்கள். இந்த மாதம் அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். செலவு கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டும். ராகு செவ்வாய் சேர்க்கையினால் இரவில் யாத்திரை செய்யாதீர்கள். ரொம்ப தேவை இருந்தால் ஃபர்ஸ்ட் பகவான் விநாயகரை பிரார்த்தனை செய்து யாத்திரை செய்யலைன்னு நைட் யாத்திரையே செய்யாதீர்கள். நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக பேச வேண்டும், உஷாராக பேச வேண்டும், அல்லது உங்களுக்கு பதவி போய்விடும். நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வர சில சரக்கு சரியாக வராது. எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பேக்கிங் சரியாக செய்யவில்லை என்றால் அது போகும்போது ஒடியும், ஏதாவது ரிப்பேர் வரும். லோக்கலில் வியாபாரம் பண்ணுறவங்க ஏதாவது பொருளை சரியான இடத்துல வைக்கல, சரியாக மூடலை, அதனால் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் சாவி சரியாக வைக்கலை, கடையில் சாவி சரியாக வைக்கலைன்னா திருட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண் ரொம்ப உஷாராக இருக்கணும். தன்னுடைய பேப்பர், ட்ராயர், கம்ப்யூட்டர் பின் எல்லாமே இந்த மாதம் ரொம்ப உஷாராங்க. தேவையில்லாமல் வளவலன்னு பேசி யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. பணம் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ஸ்டூடெண்ட் கடுமையாக நீங்கள் படிக்கணும். ரிசல்ட் கொஞ்சம் சரி இல்லை என்று சொல்லுவேன். வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா அக்கா தங்கச்சிங்க வயதானவர் எல்லோருக்கும் சொல்கிறேன், இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது, சாப்பாடு சீக்கிரம் சாப்பிட வேண்டும். அதே நேரத்தில் கொஞ்சம் வாக் போங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போங்க. நான் 5 கிலோமீட்டர் போங்க அப்படின்னு சொல்லலை. உங்கள் வீட்லேயே ஒரு கார்டன் இருக்கா, இல்லையா யோகாசனம் பண்ணுங்கள். இல்லையா ஒன்றுமே இல்லை, இறங்க முடியல, முட்டியெல்லாம் நோவுது, சுட தண்ணியை கொடுங்க. வார்ம் வாட்டரை காலையில் மத்தியானம் சாயந்தரம் சாப்பிடுங்க சாப்பாடோட. ஏனென்றால் வயிற்றில் ஜீரண கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வெறும் பணம் பற்றியே பேசியிருந்தால் ஆரோக்கியத்தையும் கவனிக்க வேணுமே இல்லையா? அதனால் தண்ணீர் குடிங்க. என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் ஃபஸ்ட்டு பரிகாரமே சூரிய பூஜை தான். சூரியனை பூஜை பண்ணணும், தண்ணி எடுக்கணும், பகவான் சூரியனை பார்த்து விடணும். அதுக்கப்புறம் 2வது பரிகாரமாக ஹனுமான் சாலிசா, ஆஞ்சநேயர் பிரீத்தி பூஜை. உங்களுக்கு ஹனுமான் சாலிசா, சுந்தர காண்டம் என்ன படிக்க முடியுமோ அதை படிங்க. சனிக்கிழமை பசுவுக்கு காக்காவுக்கு சாப்பாடு கொடுங்க. உங்களால் முடியுது பசுவுக்கு 2 வாழைப்பழம் கொடுங்க, அல்லது வெல்லம் வாங்கி கொடுங்க. காக்காவுக்கு எள்ளு சோறு வைங்க, அல்லது பூந்தி ஸ்வீட் பூந்தியாக கொடுங்க. இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் மீனராசிக்கு இருக்கிற பிரச்சனைகள் குறைஞ்சி சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.